என்ன
சொத்து சொல்லுவா ஒன்னும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு ஆமா ஆமா வந்துரு வணக்கம் வாழ்வதற்கு சரி
அப்படி இருக்கும் பொழுது இங்க பாரு வருமுன் உழைப்பது மந்திரிக்கு அழகு வருமுன் உழைப்பது மந்திரிக்கு அழகு அறிவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் பெருமையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி இருக்கும்போது இளைஞர் கொள்ளைக்கு வேலியும் சமஞ்ச பொண்ணுக்கு தாலியும் இருப்பார்கள் எப்படி கேட்டாங்க எல்லாம் சொல்லுவாங்க மதி கெட்ட ராஜாவுக்கு குடி கெட்ட மந்திரிப்பாங்க அப்படி இல்லாது மதி என்பது கெட்டு போகிறது எல்லார வாழ்க்கையில் மூழ்கித்தானே குடும்பத்தை பார்த்து கொண்டு மகாராஜா அப்பொழுது மதிமயங்கி இருப்பார் துப்பாக்கியில் சுட்டாப்படுங்க குறி கட்ட மந்திரிப்பாங்க குறி கட்ட மந்திரி இல்ல ஒரு மகாராஜனாகப்பட்டவன் மதி மயங்கி இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு இருக்கும் பொழுது காட்டு மந்திரி குறி கட்ட சொல்லுவாங்க அப்படி காட்டு மந்திரி அப்படி இருக்கும் பொழுது ஆனால பிறந்தாலும் அறிவோடு வாழ்ந்து காட்ட எப்படி என்று கேட்டால் ஒரு ஆண் இருக்கு ஒரு 1500 போக அதை வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ற ஒரு 4 கோட்டை குடிச்சிட்டு ஒரு ஆரம்பத்துல பட்டுச்சுன்னா வீட்டுல மனைவி என்ன பண்ணுவாங்க சாப்பாடு கஷ்டப்படுவாங்க ஒரு ஆண் ஒரு பெண் கெட்டு போது ஆண் தான் முதல் காரணம் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது அறிவோடு வாழ்ந்து கட்டணும் ஆண் சம்பளத்தை கொண்டு போயிட்டு ஒரு 100 பஸ்ஸுக்கு போக எந்தாமா அப்படி கொடுத்தா அந்த பொண்ணு வேறு வாங்கி சமைச்சு நடத்துமா அப்படிதான் அறிவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் எப்படி பெருமையோடு வாழ்ந்ததோ அப்போது பிறந்த வீட்டில் வாழ்ந்தது போலவே வீட்டில் பெருமையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி நாம இந்த மாதிரி ஒரு சம்பளம் இருந்துச்சுக்குவேன் இப்ப நான் என் இருக்கா சம்பளம் என்ன பண்ணுவா கண்டிப்பா அந்த பணத்தை கொடுக்கணும் வருமானம் இல்ல வேற வெளியில போயிருவா ஆண் பெண் கெடுப்பது ஆண் தான் காரணம் அப்படி பெண் பெருமையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் எம்மா தான் கஷ்டமா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை மானத்தை காப்பாற்றணும் நம்ம பிறந்த வீட்டு மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கட்டி காப்பாற்றி விடுவோம் அப்படி இருக்கும் பொழுது தெரிஞ்ச பொண்ணு தெரிஞ்ச கொள்ளைக்கு வேலையும் அமைஞ்ச பொண்ணுக்கு தாரி சொன்னேன் கேட்டாலும் கூட கொள்ள இருக்கு விளைஞ்சு போயிருக்கு வேலி போற ஆடு மாடல வேலை அழிச்சு விடும் அதனால தெரிஞ்ச கொள்ளைக்கு வேலி அமைஞ்ச பொண்ணுக்கு கல்யாணம் அடிச்சு சமைஞ்ச தாலி இப்போ ஒரு நல்ல காலத்துக்கு கேட்டா சாங்க வரான்னு வச்சுக்கேன் அப்ப ஒரு அமங்கலியா வந்தேன்னு வச்சுக்கேன் ஐயோ கம்யூனிட்டி வரா அப்படி சொல்லுவாங்க அப்படி ஒதுங்கி ஒதுங்கி நிற்பாங்க அப்ப நினைக்கும் போது பெண்ணோட மனசு ஐயோ இருந்தா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பிரியாணி பரவாயில்ல கெட்டவன் இருந்தாலும் பரவாயில்ல அழுக்கான தாரிசோடு என் மாங்கலை கழித்து தொங்காதான் நினைப்பாராம் கண்டிப்பா அதுக்குத்தான் சொல்லுவாங்க இளைஞர் கொள்ளைக்கு வேலையும் சமைச்சப்பட்டு தாலி சொல்லி விற்பார்கள் அப்படி இருக்கும்போது காலையில் கதிர் சூரியன் இருக்கிறான் ஆமா கதிர் சூரியனுக்கு பகல் சொந்தம் சுற்றி வரும் இரவுக்கு நிலவு சொந்தம் தங்க குலத்திற்கு தாமரை சொந்தம் தாமரை வீட்டிற்கு வாணிக்கு வீர சொந்தம் ராமனுக்கு சில சொந்தம் யார் சொந்தம் தெரியாது லட்சுமி சொந்தம் லட்சுமி நாட்டு சரணி வந்தேன் யார் என்னாட்டு கரசி யாருடைய மனைவி ஏதாவது தேவலக்கம் யாரு எவரு யாருடைய மனைவி எவரெல்லாம் சொன்னா
தெரிஞ்சு போட்டாயா? எப்படி நானும் அப்புறம் 56 ஆஸ்தார செஞ்சுக்கலாம். அதுல இளைஞர்களுடைய டெல்லியாகிய அஸ்திராபுரத்தை தானே கவத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய ஒரு வயசான நம்ம இருப்பாங்க. இவரோட பிள்ளை வந்து ஐயோ பேர வரான் அப்படின்னு நடக்க கீழே கொண்டுவாங்க. அது அந்த காலம். இப்ப என்ன பண்ற தெரியுமா? ஆணும் பெண்ணும் சமம். என்ன சொல்றது? நானே கேட்கறாங்க. கண்டிப்பா இந்த காலத்துல புருஷன் சொல்ல மாட்டாங்களாம். ஆமா ஆமா. அப்படி இருக்கும் பொழுது துரியோதன மகாராஜ் இருக்கிறாளவா? தேகம் படைத்தவர். சரிமா அல்ல ஒரே தமிழக படைத்தவர். சொல்லக்கூடிய படைத்தவர். அவருடைய மனைவியாகிய ஏன் பெருந்தோல் விரிவிப்பார்கள். பெருந்தோல் என்ற பெயர் என்ற பெயர் என் புகுந்த வீட்டில் வந்தது. சரி, என் பிறந்த வீட்டில் எனக்கு பெயர் பான்மதி. பான்மதி எப்படி கேட்டால் தத்தாதி என்ற முடிவு அப்பொழுது தவத்தை அழிக்க வேண்டும் சொல்லி நம்பை ஊர் துரோகத்துக்கு சொல்லக்கூடிய அடிந்த நாட்கள் ஆகிய மாடும் பொழுது தவத்தை கழிக்க முடியவில்லை. அப்பொழுது ஊர்வசியாகப்பட்டுதானே ஒரு மயக்கி தவத்தை கழித்ததாம். உடனே நம்மன் ஒரு ஆணவம் எடுத்ததாம். யானை எடுத்த உடனே ஒரு தந்தார் யானை எடுத்திருக்காரு அடுத்த தேர்வு சொல்லி இவரும் யானை ரூம் எடுத்தாராம். ஆமாம். சரி, எடுத்து இன்னொரு புரட்சி செய்து குழந்தை பிறந்தபடியால் அந்த குழந்தையை அப்படியே போட்டு விட்டு அப்பொழுது அந்த குழந்தையை பார்த்து பான் என்றால் சந்திரன், மதி என்றால் சந்திரன் இருவரும் தானே பார்த்து மெச்சிக்கும் அழைச்சி அழகாக நான் பிறந்தபடியால் அவரை பேர் நாம விளங்க வேண்டும் சொல்லி இருவரும் சக்கரை வாங்கினாராம். தக்கநீர் என்னுடைய நாவில் அவருடைய பேர் ஞாபகத்தமாத்தானே எனக்கு இருவர் பேரும் சேர்த்து பான்பதி 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 தானே பேர் நம்ம பான்பதி என்ற பெயர் உண்டு. பிறந்த வீட்டில் பேர் அப்படி இருக்கும்போது பிறந்த சொன்னேன் புகுந்த வீட்டில் என்னுடைய குழந்தை மொத்தம் எத்தனை தெரியுமா? 100 பேர்கள். ஆமா 100 பேர்கள். சேர்ந்து 101 பேர்கள். சரி, எல்லா பணியும் செய்வேன். ஒரு கிட்ட குழம்பு போட குழம்பு சாப்பாடு எது கடை இல்லைன்னு வந்த வாரி வாரி கொடுப்பேன். பார்த்து மாவி என்ன சொல்லிச்சான், இப்ப அள்ளி பெருவாய இப்படி பெருமையா அறிவுரை நினைச்சு இதை சொல்லி என் மாமையை பெருந்திருவாள் அப்படி வைத்தாங்க. யானை பெரும் தெய்வானை இருந்தானே 3 பேர் நாம எனக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது நடத்துகிறாரு. யாரு தெரியுமா? அது இல்லை எந்த நான் அரண்மனையில் தாழ்வர் உல்லாசம் விளையாடி கொடுத்த என்னை என் பரியாகம் கொண்டவர் உன்னை விட்டு என்னை அழைப்பித்த காரணம் அழைத்திருக்கிறார். என் பரியாகம் இருக்கிறார் பார்த்து